A body falls freely under gravity. Okay, it is falls freely under gravity. Initially, it is rest. Falls nale initial velocity 0. If its velocity v, when it has lost potential energy. அப்போ இது கிராஸ் பண்றப்போ இதுடைய லாஸ் ஆன எனர்ஜி வந்து u. அப்போ வெலாசிட்டி உனக்கு தெரியும் எவ்வளவு எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியை லூஸ் பண்ணுதோ அவ்வளவு கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்ணிடும். அப்போ லாஸ் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்னா கைனடிக் எனர்ஜி கெயின்ட். அதுலதான் அப்ப u ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி கெயின்ட் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். அந்த v தான் மாஸ் கேட்கிறாங்க. மாஸ் will be equal to u 2u by v square. Correct na? M will be equal to u by v squared. Very simple concept. As it comes down, கீழ வர வர பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிட்டே இருக்கும்? கைனடிக் எனர்ஜி. ஒரு இடத்துக்கு வருது, யூன்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ கைனடிக் எனர்ஜி டெவலப் ஆயிரும். அது வந்து எம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா.